عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. எங்களுடைய வீட்டிலே ஒரு பாம்பு வந்தது. அதை நாங்கள் அடித்து கொலை செய்து விட்டோம். இது குற்றமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாம்புகளை கொலை செய்வது தொடர்பாக பல்வேறு ஹதீஸ்களை நாம் பார்க்க முடிகின்றது. அதிலே ஒன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் வைத்து ஒரு நாள் சொன்னார்கள், உக்துலுல் ஹய்யாத், பாம்புகளை கொலை செய்யுங்கள், பாம்புகளை கொன்று விடுங்கள் என்று சொன்னார்கள் என்று வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த செய்தியை அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நான் கேட்ட பிறகு எந்த பாம்பையும் கொல்லாமல் விட்டதில்லை என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். அதே போல அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உக்துலுல் ஹய்யாத்தி குல்லஹுன்ன, அனைத்து பாம்புகளையும் நீங்கள் கொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் பாம்புகளை கொலை செய்ய வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது. அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வீடுகளுக்குள் வருகிற பாம்புகளை நாம் கொலை செய்ய வேண்டுமா அல்லது அதை நாம் விட வேண்டுமா என்பது தொடர்பாக பார்க்கும்போது சில ஹதீஸ்கள் வீடுகளிலே நாம் காணக்கூடிய பாம்புகளை 3 நாட்களுக்கு கொலை செய்யாமல் அவற்றை எச்சரிக்கை செய்து விட வேண்டும். அதாவது அவற்றோடு பேச வேண்டும். பேசி, நீங்கள் ஜின்களாக இருந்தால் போய்விடுங்கள், இல்லை என்றால் உங்களை நாங்கள் கொலை செய்வோம் என்பது போன்ற ஒரு எச்சரிக்கையை அவற்றுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்திலே சில ஹதீஸ்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். நாஃபியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய உடைந்த ஒரு வீட்டுக்கு கிட்ட இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பு வருகிறது. அதை பார்த்து சொன்னார்கள், இதை நீங்கள் பின்துயர்ந்து கொல்லுங்கள் என்றார்கள். அங்கே இருந்த அபூ லுபாபா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடுகளிலே இருக்கிற பாம்புகளை கொலை செய்வதை தடை செய்தார்கள். இல்லல் அப்தர வத துஃபியத்தைனி, அதாவது வால் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய, குட்டையாக இருக்கக்கூடிய பாம்புகளையும் உடம்பிலே 2 கோடுகள் போடப்பட்டிருக்கிற பாம்புகளையும் தவிர மற்ற பாம்புகளை வீடுகளில் வைத்து கொல்வதை தடை செய்தார்கள் என்று சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த வால் குட்டையாக இருக்கிற பாம்பு வீட்டுக்குள் இருந்தால் கொலை செய்ய வேண்டும். அதே போன்று உடம்பிலே 2 கோடுகளோடு இருக்கிற பாம்பை கண்டால் கொலை செய்ய வேண்டும் என்று வருகிறது. ஏனைய பாம்புகளை கொலை செய்யக்கூடாது, வீட்டுக்குள் இருக்கிற பாம்புகளை என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ஆகும். இது போன்று இன்னும் சில ஹதீஸ்களும் வீடுகளிலே இருக்கிற பாம்புகளை கொலை செய்யக்கூடாது என்பது போன்று வருகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன லிஹாதிஹில் புயூத் அவாமிர், இந்த வீடுகளில் சிலர் இருக்கிறார்கள், ஃபைதா ரஅய்தும் ஷைஅம் மின்ஹா, அந்த வீடுகளில் இருக்கிற அந்த பாம்பு போன்றவற்றை நீங்கள் கண்டால் ஃபஹர்ரிஜு அலைஹா ஸலாஸன், 3 நாட்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்து விடுங்கள். ஃபஇன் தஹப, அது போனால் 3 நாட்களுக்கு பிறகு போனால் விட்டு விடுங்கள், இல்லை என்றால் அதை கொலை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு செய்தி பதிவாகியிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த 2 வகையான ஹதீஸ்கள் நாம் பார்க்கிறோம். ஒன்று
பாம்புகள் அனைத்தையும் கொலை செய்யுங்கள் என்று வருகிறது, அதுவும் சஹீஹான ஹதீஸ்கள். அதே போல வீட்டிலே பாம்பை கண்டால் 3 நாட்களுக்கு நீங்கள் கொலை செய்யாமல் எச்சரிக்கை செய்து விடுங்கள் என்று வருகிற செய்திகளையும் பார்க்கிறோம். இப்போ இதை வைத்து நம்ம சில முடிவுகளுக்கு வர முடியும். முதலாவது, பாம்புகளை வீட்டுக்கு வெளியே நாம் பார்த்தால் அந்த பாம்புகளை கொலை செய்ய வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது. வீட்டுக்கு வெளியிலே பார்க்கிற பாம்புகள், அது தோட்டத்தில் உள்ள பாம்பாக இருக்கலாம் அல்லது வாசலிலே உள்ள பாம்பாக இருக்கலாம். இப்படி வீட்டுக்கு வெளியிலே உள்ள பாம்புகளாக இருந்தால் அவற்றை நாம் கொலை செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, வீட்டுக்குள் இருக்கிற பாம்புகளில் வால் ஷோட்டாக குட்டையாக இருக்கிற பாம்புகளையும் இரட்டை கோடுகளோடு இருக்கிற பாம்புகளையும் நாம் கொலை செய்து விட வேண்டும் என்பதும் நமக்கு புரிகிறது. மூன்றாவதாக, வீட்டிலே இருக்கிற ஏனைய பாம்புகளை பொறுத்தவரையில் அவற்றை நாம் கொலை செய்வதா அல்லது விட்டு விடுவதா என்பதை பொறுத்தவரையில் இதிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதிலே உலமாக்களில் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸ்களில் வீடுகளிலே என்று வரக்கூடிய, வீடுகளில் உள்ள பாம்புகளை விடுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் மதீனாவில் உள்ள வீடுகளுக்கு பொருந்தக்கூடியது. இதை நாம் பொதுவாக எடுத்துவிடக்கூடாது. மதீனாவிலே உள்ள ஒரு வீட்டிலே ஒரு பாம்பு வந்தால்தான் இந்த சட்டம் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக அவர்கள் அதாவது பில் மதீனதி என்று வருகிறது, மதீனாவிலே சில வீடுகளில் என்று வரக்கூடிய ரிவாயத்துகளை இதற்கு ஆதாரமாக காண்பிக்கிறார்கள். இரண்டாவது சாரார் சொல்லுகிறார்கள், இல்லை, இது பொதுவானது, இது மதீனாவுக்கு மட்டும் குறிப்பானது கிடையாது. வீடுகளிலே உள்ள பாம்புகளை கொலை செய்ய வேண்டாம் என்று வந்திருக்கிற தடை எல்லா வீடுகளுக்கும், எல்லா நாடுகளில் உள்ள வீடுகளுக்கும் பொருந்தும். எனவே வீடுகளுக்குள் பாம்பு வந்தால் அந்த பாம்புகளை 3 நாட்களுக்கு எச்சரிக்கை செய்து விட வேண்டும், பிறகு கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்தை இன்னும் ஒரு சாரார் முன்வைக்கிறார்கள். இது உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாட்டோடு காணப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய சேஃப்டியை நாம் கவனத்தில் கொண்டு ஒருவர் வீட்டுக்குள் வரக்கூடிய பாம்பை கொலை செய்தால் அவர் மீது குற்றம் வராது. ஏனென்றால் இது தொடர்பாக உலமாக்கள் கூடும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய வீட்டிலே பாம்பு வந்தபோது நீங்கள் அடித்ததில் குற்றமில்லை. வல்லாஹு தஆலா அஅலம். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.